அக்கா, நான் கர்ப்பமா இருக்கேன். ஞாபகம் இல்லையா? எனக்கு போய் பப்பாளி பழத்த குடுக்குறீங்க. இல்ல சுமதி, ஞாபகமெல்லாம் இருக்கு. கொஞ்சமா சாப்பிடுறதால ஒண்ணும் ஆயிராது அப்படின்னு இழுத்தா ஹரிஹரனோட மூத்த சம்சாரம் வள்ளி. எல்லாருக்கும் வணக்கம். நான் ராணி. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதைய தொடர்ந்து கேளுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். பூந்தோட்டம், வாழைத்தோட்டம், தென்னந்தோட்டம்னு காய் கனிகளோட திண்ண வச்ச பெரிய மச்சு வீடு அது. எப்பவும் வீட்ல உலக செய்தி, சினிமா பாடல்கள், பக்தி பாடல்கள் எல்லாம் அந்த பழைய ரேடியோல கேட்டுட்டே இருக்கும். அந்த காலத்திலேயே கட்டுனா பியூசி படிச்ச பொண்ண தான் கட்டுவேன்னு ஹரிஹரன் அடம் புடிச்சு வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணம் பண்ண புதுசுல கணவன் மனைவி 2 பேரையும் ஒண்ணா பார்த்தா, அவங்களோட அழக பார்த்தும், ஜோடி பொருத்தத்த பார்த்தும் கண்ணு வைக்காத ஆளே கிடையாது. ஹரிஹரன் வள்ளியோட ஜோடி பொருத்தம் அப்படி. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. இப்படி எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்க, வள்ளியோட வாழ்க்கையையே புரட்டி போடுற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. இவங்க 2 பேருக்குமே திருமணமாகி இப்போ 3 வருடம் ஆயிருச்சு. ஆனா, குழந்தைன்னு இதுவரை எதுவுமே இல்ல. கோவில்களுக்கும் போயாச்சு, ஆஸ்பத்திரிகளுக்கும் போயாச்சு. எந்த பலனும் இல்ல. சுத்தி சொந்த பந்தங்கள் எல்லாம் இப்போ ஹரிஹரன அடிக்கடி சந்திச்சாங்க. 2வதா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கும்படி அவங்க அறிவுரைய வற்புறுத்தலா சொன்னாங்க. முதல் வருடம் என்னவோ ஹரிஹரன் உறவுகளோட இந்த பேச்சையெல்லாம் சட்ட பண்ணல. ஆனா, போக போக ஹரிஹரன் மனசு மாறுச்சு. ஒரு குழந்தை தன்னை அப்பான்னு கூப்பிடணும்ன்ற ஆசை உள்ளூர வளர ஆரம்பிச்சது. அந்த காலத்துல 2வது திருமணமெல்லாம் சர்வசாதாரணம். அதோட முதல் மனைவி இருக்கும்போதே அதே வீட்ல 2வது மனைவியோடையும் வாழ்றது குற்றமாவே பார்க்கல. அதனால ஹரிஹரன் இப்போ 2வது திருமணத்துக்கு சம்மதம் சொல்ல, எல்லாரும் அவருக்கு மறுபடியும் பெண் தேடினாங்க. இத்தன வருஷங்களா தன்னோட கணவர் தான் உலகம்னு இருந்த வள்ளிக்கு, கணவன பங்கு போட இன்னொருத்தி வரப்போறாங்கிறத தாங்கிக்கவே முடியல. வாழ்க்கையையே வேணாம்னு முடிவெடுத்து, அரளி விதைய அரைச்சு குடிச்சிடுறா வள்ளி. எல்லாரும் சேர்ந்து எப்படியோ வள்ளிய காப்பாத்திடுறாங்க. உடனே கணவனும், "உனக்கு இதுல சம்மதம் இல்லைன்னா, எனக்கு 2வது திருமணம் எல்லாம் வேணாம்" அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படியே 1 வருஷம் போகுது. ஹரிஹரன் முன்ன மாதிரி இல்லன்றத வள்ளி கவனிக்கிறா. இப்போ அவளும் முன்வந்து கணவருக்கு பெண் பார்த்து 2வதா சுமதின்ற பொண்ண அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. முதல் மனைவியான வள்ளியே சம்மதம் சொல்லி பெண்ணும் பார்த்து தனக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்ச சந்தோஷத்துல கணவர் ஹரிஹரன் 2வது மனைவி சுமதியோட ரொம்ப மகிழ்ச்சியா வாழ ஆரம்பிச்சாரு. என்னதான் வள்ளியே தன்னோட கணவனுக்கு 2வது திருமணம் செஞ்சு வச்சாலும் வாழ்க்கைய பங்கு போட்ட சுமதி அவளுக்கு அறவே பிடிக்கல. இருந்தாலும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அந்த வீட்ல வாழ்ந்தா வள்ளி. கணவன தான் பங்கு போட்டா இந்த சுமதி. ஆனா இந்த வீடு, வீட்டோட அதிகாரம், வரவு செலவு எல்லாம் என்கிட்ட இருக்கு. எப்பவும் இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள புழுங்கிக்கிட்டா. தன்னோட கைய விட்டு எதுவும் போயிடக்கூடாதுன்னு சமையலறை, பூஜை அறை, தோட்டம் பக்கமெல்லாம் சுமதிய அனுமதிக்கவே மாட்டா வள்ளி. அவளோட சாதுரிய பேச்சாலையும், தந்திரமான நடிப்பாலையும், வள்ளி காட்டுற பொய் வார்த்தைகளையும், அன்பையும் சுமதி அப்படியே நம்பிடுவா. "நீ சின்ன பொண்ணு சுமதி. உனக்கு இந்த சமையல், பூஜை வேலையெல்லாம் பழக்கம் இருக்காது. அதோட அக்காவா ஒருத்தி எதுக்கு நான் இங்க இருக்கேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ ஓய்வெடு" அப்படின்னு சொல்லி சுமதிய தள்ளியே வச்சா வள்ளி. வஞ்சகம் இல்லாத அந்த சின்ன பொண்ணு சுமதி, அக்கா நம்ம மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு நம்பி, "சரிக்கா, நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன்னு" இருந்துக்கிட்டா. ஹரிஹரன் என்ன காரணத்துக்காக சுமதிய 2வது திருமணம் செஞ்சுக்கிட்டாரோ, அது அவருக்கு திருமணமான 2வது மாசமே நடந்துச்சு. எதிர்பார்த்த மாதிரி சுமதி கர்ப்பமானா. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனா மூத்த மனைவி வள்ளிக்கு எரியிற நெருப்புல மண்ணெண்ணெய ஊத்துன மாதிரி சுமதி மேல இருந்த வெறுப்பு இப்ப அவளோட வயித்துல வளர்ற குழந்தை மேல திரும்புச்சு. இந்த குழந்தை மட்டும் பொறந்துட்டா அவ்வளவுதான் போச்சு. எல்லாமே போச்சுன்னு கதறி அழுக ஆரம்பிச்சா வள்ளி. இப்ப பாருங்க, இதுல நம்ம யார தப்பு சொல்றது? தனக்கு குழந்தை பிறக்கலன்னு கணவனுக்கு தானே 2வது திருமணம் செஞ்சு வச்சுட்டு, வந்த பொண்ணையும் அவ கருவையும் வெறுக்கிற மூத்த சம்சாரமா? இல்ல முதல் சம்சாரம் உயிரோட அதே வீட்ல கணவரோட வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ, 2வதா திருமணம் செஞ்சுட்டு வந்த சுமதியவா? இது இப்படி போயிட்டு இருக்க சுமதியோட குழந்தைய எப்படியாவது கருவிலேயே கழிச்சிடணும்னு முடிவோட இருந்தா வள்ளி. அதுக்காக ரொம்ப கொடூரமா திட்டமெல்லாம் போட ஆரம்பிச்சா. முதல் முயற்சியா பப்பாளி பழத்த கொண்டு போய் சுமதிக்கு கொடுத்தா வள்ளி. ஆனா சுமதியோ, "அக்கா, நான் இப்பல்லாம் இந்த பழத்த சாப்பிடக்கூடாது. அதனால எனக்கு வேணாம்னு" சொல்லிடுறா. அதுக்கு மேல வள்ளியும் அவள வற்புறுத்தாம அங்க இருந்து எழுந்து போயிடுறா. அன்னைக்கு ஒரு நாள் முதல் தடவையா ஆஸ்பத்திரிக்கு போய் சுமதி, அப்புறம் வயித்துல வளர்ற குழந்தை நல்லா இருக்கான்னு பரிசோதனை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாங்க சுமதியும், ஹரிஹரனும். அவங்க 2 பேரும் ஒண்ணா வீட்டுக்குள்ள வர்றத பார்க்கவே சகிக்கல வள்ளிக்கு.
அதோட சுமதிட்ட "குழந்தை நல்லா இருக்கா? எதுவும் பிரச்சனையா? இல்ல எதுவும் குறையோட இருக்கா?" அப்படின்னு எதிர்மறையாவே கேட்டா வள்ளி. கணவன், மனைவி 2 பேருக்குமே அது முகம் சுளிக்கிற மாதிரி இருந்தாலும், வள்ளி ஏதோ அக்கறையில தான் கேட்குறான்னு நெனச்சுட்டு, "இல்லம்மா குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 5 மாசம் ஜாக்கிரதையா இருக்க சொன்னாங்க. ஏன்னா, சுமதிக்கு தான் சத்து ரொம்ப கம்மியா இருக்காம். நல்லா சாப்ட்டு, நல்லா ஓய்வு எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க." அப்படின்னு ஹரிஹரன் சொன்னதும், வள்ளி பெருசா எதுவும் சொல்லாம, "அப்படியா? சரிங்கன்னு" சொல்லிட்டு உள்ள போயிட்டா. இத்தன நாள் சமையலறை, பூஜை அறை, தோட்டம்னு எங்கேயும் அனுமதி தரல வள்ளி. இப்போ தினமும் சுமதிய வேலைக்கு உதவி செய்ய கூப்பிட்டா. அதனால இப்பல்லாம் ரொம்ப சோர்ந்து போனா சுமதி. அத பார்த்து வள்ளி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா. ஒரு நாள் வள்ளி சுமதிய கூப்பிட்டா. "சுமதி, சுமதி இங்க வா." "என்னக்கா?" அப்படின்னு அவ கேட்க, "சுமதி, இப்பல்லாம் எனக்கு ரொம்பவே அசதியா இருக்கு. அதனால இனி காலையில எழுந்து வாசல் தெளிச்சு கோலம் போட்டுரு. அப்படியே தினமும் தோட்டத்த சுத்தம் பண்ணி பூக்கள பறிச்சு பூஜை செஞ்சுரு. இந்த வேலையெல்லாம் இனி நீயே பார்த்துக்கோ." அப்படின்னு அடுக்கிட்டே போனா வள்ளி. சுமதி அத எல்லாத்தையும் கேட்டுட்டு தடுமாறி போனா. கொஞ்சம் தயக்கத்தோடவே இப்படி சொன்னா. "அக்கா, 5வது மாசம் முடிய இன்னும் கொஞ்ச நாட்கள் தானே இருக்கு. அதுவரை மட்டும் நீங்களே இந்த வேலைகள பார்க்குறீங்களா? நான் வீட்டுக்குள்ள எல்லா வேலையையும் செஞ்சு தரேன்." அப்படின்னு கேட்டா. ஆனா வள்ளி, "இல்லம்மா, ஆஸ்பத்திரியில அப்படிதான் ஏதாச்சும் சொல்வாங்க. அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் சொல்றேன்ல, இந்த வேலைகள் எல்லாம் இனிமே நீயே செஞ்சுரு." அப்படின்னு சொல்லிட்டா. சுமதியும் வேற வழி இல்லாம எல்லா வேலைகளையும் செய்ய, ஒரு நாள் மயங்கியே விழுந்துட்டா. அத பார்த்த ஹரிஹரன் பயந்து வந்து சுமதிய தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடினாரு. அங்க டாக்டர் அவர ஒரே திட்டு. "உங்கட்ட தெளிவா தானே சொன்னேன். இவ ரொம்ப வீக்கா இருக்கா, ரெஸ்ட் முக்கியம்னு. இப்ப பாருங்க, சத்து குறைஞ்சு, எடை குறைஞ்சு மயங்கி விழுந்திருக்கா. இப்படியே போனா உங்க குழந்தைக்கு நான் கேரண்டி இல்லன்னு டாக்டர் சொன்னத கேட்டு, கணவன், மனைவி 2 பேருமே அழுதாங்க. ஹரிஹரன் கோவமா வீட்டுக்கு வந்து வள்ளிய திட்டி, இனி சுமதிய எந்த வேலையும் வாங்கக்கூடாதுன்னு கடுமையா சொல்லிட்டு போனாரு. வள்ளிக்கு இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. தன்னோட 2வது சம்சாரத்துக்கு முன்னாடியே இப்படி திட்டிட்டாரேன்னு ரொம்ப அழுதா. இப்படியே நாட்கள் போச்சு. சுமதி அழகான ஒரு பெண் குழந்தைய பெத்தெடுத்தா. தன் அப்பான்னு சொல்ல ஒரு உயிர் வந்துருச்சுன்னு ஹரிஹரன் அளவில்லாத மகிழ்ச்சி அடைஞ்சான். ஹரிஹரன், சுமதி, அவங்க குழந்தை கண்மணின்னு அழகான குடும்பமா வாழ்ந்தாங்க. இவங்களுக்கு இடையில ஒரு 3வது மனுஷியா இருக்கிறத வள்ளி விரும்பல. வேற வழியும் இல்லையே, அவங்களோட தான் வாழ்ந்துட்டு இருந்தா. குழந்தை கண்மணி வளர்ந்து தன்னோட மழலை சொல்ல அப்பா, அம்மா அப்படின்னு அழகா கூப்பிட்டு குடும்பத்தையே நிறைவா வச்சிருந்தா. குழந்தையையும் சுமதியையும் துரத்தி விட சரியான நேரத்துக்காக காத்துட்டு இருந்தா வள்ளி. ஆனா அது எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல. அதனால ஒரு நாள் குழந்தைய வள்ளிட்ட தனியா விட்டுட்டு ஹரிஹரனும் சுமதியும் வெளியே போன நேரம் வள்ளி கண்மணிய தூக்கிட்டு போய் முள்காட்டுல விட்டுட்டு வந்துடுறா. தன்னோட அப்பா அம்மாவ காணாம தேடி தேடி அந்த சின்ன மழலை அழுது அழுது துவண்டு போய் அங்கேயே தூங்கிடுறா. வெளிய போன ஹரிஹரனும் சுமதியும் வீட்டுக்கு வர்றத தெரிஞ்சுக்கிட்டு வள்ளி, "குழந்தைய காணோம்!" அப்படின்னு அழுக ஆரம்பிச்சா. பதறிப்போன 2 பேரும் அக்கம் பக்கத்துல தேட ஆரம்பிச்சாங்க. அதுல ஒருத்தர் குழந்தைய வள்ளியோட முள்காட்டு பக்கத்துல பார்த்ததா சொன்னாங்க. 2 பேருக்குமே ஒண்ணுமே புரியல. உடனே முள்காட்டுக்கு ஓடுனாங்க. கண்மணி, கண்மணின்னு கத்திட்டே காட்டுக்குள்ள போனாங்க. குழந்தை ஏற்கனவே பசிக்காக தூக்கத்துல இருந்து எழுந்து, அம்மா அம்மான்னு அழுதுட்டே இருந்துச்சு. குழந்தை அழுதுட்டே இருந்ததுனால குரல் கேட்கிற திசைய நோக்கி போய் குழந்தைய கண்டும் புடிச்சுட்டாங்க. உச்சக்கட்ட கோவத்துல இருந்த ஹரிஹரன் வீட்டுக்கு வந்ததும் வள்ளிய பலார்னு அரைஞ்சு உண்மைய சொல்லுன்னு கத்துனாரு. பயந்து போன வள்ளி எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டா. தனக்கு சுமதியையும் பிடிக்காது, குழந்தையையும் பிடிக்காதுன்னு அழுத்தமா சொல்லவும் செஞ்சா. இதுக்காக யார்ட்டயும் மன்னிப்பும் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அடுத்த நிமிஷமே அந்த வீட்ட விட்டும் வெளியே போயிடுறா. இப்போ அந்த பெரிய மச்சு வீடு புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி அமைதியா இருந்துச்சு. இப்படி இந்த 3 பேரோட முக்கோண வாழ்க்கைக்கு யாரு காரணம்? என்ன காரணம்? எதுவும் தெரியல. இவங்க வாழ்க்கை பத்தின உங்க எண்ணங்கள் என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இவ்ளோ நாளா உங்க ஆதரவுக்கு நன்றி. இனியும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவ தொடர்ந்து குடுங்க. வணக்கம்.